இந்த பேச்சுலர் இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு பாத்திரத்துல 3 சமையல் பண்ணிடலாம். செம்ம வெயிட்டா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 in 1 தமிழ்ல மங்களன் மங்கள்ல இந்த வாரம் என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் மங்கள்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமி முகம் எல்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வரலட்சுமி முகம் வந்திருந்தது. அதே மெட்டல்ல தான் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் முகம் பாருங்க. நல்லா நம்ம பூஜை ரூம்லயே வச்சுக்கலாம். இது வந்து அலங்காரம் பண்ற மாதிரி இருந்தாலும், நம்ம பூஜையில வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். வாசல்ல மாட்டி வைக்கிற மாதிரி இருந்தாலும் மாட்டிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். இதுல பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கு. நம்ம ஏதோ தோடு இந்த மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓ சூப்பர்டா. இது வந்து சிவன். பாத்தீங்கன்னா பெருமாள். இது வந்து ஆஞ்சநேயர். பாத்தீங்கன்னா ராமர். எல்லாத்துலயுமே ஹோல்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மனுக்கு சாத்துற மாதிரி புடவை எல்லா கலெக்ஷன்லயும் வந்திருக்கு. நீங்க கேக்குற சைஸ்ல எல்லா சைஸ்லயுமே இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா பட்டு மாதிரியும் இருக்கு நம்ம கிட்ட. இதுல பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா விசிறியாட்ட வரும். உங்களுக்கு நல்லா பீல்ஸ் நல்லா இருக்கும். அந்த மாதிரியே இருக்கு. நிறைய பேர் சின்ன சைஸ் கேட்டிருந்தாங்க. அதுல கலர்ஸ் எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் சாமிக்கு வந்து நிறைய சைஸ் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கேட்டிருந்தாங்க. இது அப்படியே முருகனுக்கு ஓகேடா. இது பாத்தீங்கன்னா கிரீடம். இது வந்து முத்தாங்கி. இது அப்படியே செட்டாவே செட்டா நம்மகிட்ட எல்லாமே செட்டாவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற வந்து சிவன்லிங்கம் வந்து ஏற்கனவே நம்ம மங்களன் மங்கல்ல இருக்கு. நான் இது நாள் வரைக்கும் வீடியோ போட்டதில்ல. இன்னைக்கு தான் நான் புதுசா பார்த்தேன். ஸோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிராஸ்ல வந்து உங்களுக்கு சிவனோட இது கிராம கல். அதுல வந்து இதுல வச்சோம்னா அப்படியே தத்ரூபமா உங்களுக்கு சிவன் இருக்கிற மாதிரியே இருக்கு. இது 2 சைஸ் இருக்கு. ஸ்டாண்ட் தனியா இருக்குது. அந்த ஸ்டாண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பவுல் வச்சு நம்ம தண்ணி ஊத்துற மாதிரி கூட செட் பண்ணலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அதுல சொட்டு சொட்டா உங்களுக்கு தண்ணி லிங்கத்துக்கு பூஜை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து சிவன் வந்து நமக்கு செட்டு தனியாவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊத்துற மாதிரி வேணும்னாலும் தனியா இது ஒரு செட்டா வைக்கிறாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போறது ஏற்கனவே நம்ம கிட்ட புத்தர் வந்து நார்மல் புத்தரா இருந்தாரு. இப்ப வந்து ஸ்டோன் ஒரு கூட இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் திருப்பு. ஓ, பேக் சைடுலயும் உனக்கு ஸ்டோன்டா? ஆமாங்க. ஓ சூப்பர்டா. ஏற்கனவே வந்து இந்த 2 சைஸ்ல மயில் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மங்களன் மங்கல்ல இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ்ல ஒரு கலெக்ஷன்ஸ் மயில் வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மங்களன் மங்கல்ல வந்து உங்களுக்கு புதுசா 3 in 1 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பாத்திரம் வந்து சாண்ட்விச் பாட்டம். இதனால இது அடி பிடிக்காது. வெயிட்டும் இருக்குது, நல்லா வெயிட்டாவும் இருக்குது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பாத்திரமா, நம்ம குழம்பு வைக்கிற கடாயா, அதே மாதிரி நம்ம சாதம் வடிக்கிறது 3 இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மூடி, இட்லி பாத்திரம் மூடி, இது குக்கரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதே மாதிரி பிளேட் 4 பிளேட் வருது. எண்ணெய் தடவியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், துணி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவுறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் தடவி இட்லி ஊத்தணும். கீழ் பாட்டம் வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. 1 2
3 4 பிளேட் வருது. உங்களுக்கு மூடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிலோட இருக்குது. இட்லி நமக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமா விசில் வந்துடும். வந்து நம்ம இதை இட்லி குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாதம் வடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துடா இந்த செட்டு. இந்த மூடியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சாதம் வடிக்கிறதுக்கு இந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மூடி இருக்குது. இதை மூடிட்டு உங்களுக்கு இது லாக் போட்டுறணும். அப்படியே லாக் பண்ணிட்டு சாதம் வடிக்கிறது தான். அதே மாதிரி உங்களுக்கு சாதம் வடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மூடியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு லிட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து செட்டா கொடுக்குறாங்க. கிளாஸ்ல ஆன மூடி உங்களுக்கு. இதை நம்ம மூடி சாதம் வச்சிடலாம். அதே மாதிரி குழம்பு கிரேவி எது வைக்கிறா இருந்தாலுமே சமைச்சு முடிச்சுட்டு இந்த மூடியை யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.